வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 9th 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம். ஒவ்வொரு சில குழந்தைங்களுக்கு மென்டலி அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. நம்ம இவ்வளோ நாள் வீட்டில் இருந்துட்டு போகிறோங்கிறது. ஒவ்வொரு சில குழந்தைங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், கிளாஸ் ரூமுக்கு போகிறோம், டீச்சர்ஸோட கிளாஸை நம்ம கவனிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக போவாங்க. அவங்களுக்கெல்லாம் மென்டலி ஃபிசிக்கலி ஒரு சில அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற மாதிரியான வீடியோ தான். ரொம்ப பேனிக்காக தேவையில்லை. அதுக்குன்னு அசால்ட்டுத்தனமாக இருக்காமல் பாதுகாப்பான முறையில் ஸ்கூலுக்கு போய் மார்க் ஸ்கோர் பண்ணி நம்மளோட கோலை ரீச் பண்ணுவோம். முக்கியமாக நம்ம மாஸ்க் வியர் பண்ணுறதுங்க. எப்படின்னா மூக்கையும் வாயையும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியான மாஸ்க்கை வியர் பண்ணணும். அதை மூக்குக்கு மேலே வைக்கிறது, கழுத்துக்கிட்ட வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் செய்யக்கூடாது. ப்ராப்பராக கழட்டிட்டு யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் அப்படின்னா டஸ்ட்பினில் போட்டுடலாம். ரீயூசபிள் மாஸ்க் அப்படின்னா நல்லா ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாஸ்க்கை கழட்டின பிறகு கண்டிப்பாக நம்ம கைகளை சோப்பு போட்டு கை கழுவணும். நல்ல பிராண்டடான மாஸ்க் வாங்கி வியர் பண்ணணும். அடுத்தது நம்ம முக்கியமாக எடுத்துகிட்டு போகிறது ஹேண்ட் வாஷும் ஹேண்ட் சானிடைசரும். ஹேண்ட் வாஷ் ஸ்கூல்லையே வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நம்மக்கிட்டையும் ஒன்று கையில் இருக்கணும். இடைகளில் பிரேக் விடும்போதோ இல்லை ஸ்கூலுக்கு கிளம்பும் போதோ ஸ்கூல்லேருந்து வந்த பிறகும் கண்டிப்பாக நம்ம ஒரு 50லேருந்து 60 செகண்ட்ஸுக்கு கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவணும். இடையில ஒவ்வொரு பீரியடுக்கு அப்புறமுமே சானிடைசர் போட்டுக்கலாம். ஸ்கூல் கிளாஸ் ரூம்லேயும் வச்சுருக்காங்க. நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம எந்திரிச்சு போய் எடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. டிஷ்யூஸும் வெட் வைப்ஸும் வச்சுக்கலாம் கையிலையே. ஏன்னா நமக்கு கர்ச்சீப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வைப்ஸ்னால் அப்பப்போ நம்ம தொடச்சிட்டு ஈஸியாக த்ரோ பண்ணிடலாம். எப்படியும் டஸ்ட்பின் இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டுடலாம். அதனால் வெட் வைப்ஸும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சோஷியல் டிஸ்டன்ஸ், இது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வலியுறுத்துகிறாங்க. அதையே நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஃபாலோ பண்ணணும். அவங்க எப்படி உட்கார வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம இடைவெளி விட்டு உட்காரணும். அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ஹேண்ட் ஷேக் பண்ணுறதோ ஹக் பண்ணுறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளால் அவங்களால நமக்கும் எந்த வித தொந்தரவுகளும் இடையூறுகளும் வராமல் இருக்கணும். அதுக்காக இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபுட்டு. நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் சாப்பிடணும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் சில்லான ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, நல்ல சில்லான வாட்டர் குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு சூடான அல்லது இளம் சூடான தண்ணீரில் நல்லா நம்ம குளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போனோம் இல்லைங்களா, அந்த பேகு, புக்ஸு, அப்புறம் பவுச்சு, இந்த மாதிரியான திங்ஸுக்கு எல்லாமே இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்ட் ஸ்ப்ரேவை வாங்கி அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ப்ரே பண்ண முடியாது, எங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேக் எல்லாமே ஒரு சேர்லையோ இல்லை கீழேயோ வெயிலில் படுற மாதிரியான இடங்களில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்துட்டு கூட நம்ம அதை ரீயூஸ் பண்ணலாம். இஞ்சி, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் கலந்த கஷாயத்தை எப்படியும் டெய்லி நம்ம எடுத்துக்கலாம். இது மூலமாக நமக்கு இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்.
இந்த மாதிரி சேஃப்டியான ப்ரிகாஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் அடுத்தவங்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தாமல் சேஃப்டியாக ஸ்கூலுக்கு போய் அவங்கவுங்களோட கோலை ரீச் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்.